நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் இருக்கார். அந்த நண்பரை இன்னைக்கு நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நண்பனை காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்கலாம். நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கிளாஸ் நடத்தும்பொழுது, தமிழ் கிளாஸ் நடத்தும்போது எத்தனை பேர் தூங்கியிருக்கீங்க? ஃபோனில் வச்சு இப்படி பசங்க தள்ளிகிட்டே இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் மாறணுன்னா இதை நம்ம இப்படி தள்ளணும். தினமும் ஒரு 10 நிமிஷம் இப்படி தள்ளினா போதும். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சொல்ல நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் நண்பனுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. வேதாஸ் வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல் ஆன்மீக பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இதற்கு இடையில் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை அவ்வப்போது உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன். நண்பர்கள் அப்படின்னா ஒரு சிலர் நிறைய பேர் தன்னை சுற்றி நண்பர் கூட்டமாகவே இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்கேயோ 1, 2 அந்த மாதிரி 2 பேரை மட்டும் நண்பர்களாக கொண்டு இருப்பாங்க. நமக்கு ஒன்றுன்னா உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நட்பில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இவங்க நல்லா வளர்ந்துட்டாங்களே, இவங்களுக்கு நல்ல சொத்து சுகம் சேர்ந்துடுச்சே, இவங்க வீடு வாசலோடு இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே மனசுக்குள்ளே பொறாமப்படக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க. ஆக நண்பர்களை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்தால் நம்முடைய வாழ்க்கையும் நல்ல வழி மாறும். நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் நமக்கு 2 பேர் தான். அது தாயும் தகப்பனும் மட்டும்தான் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனைவி நினைக்கலாம், மனைவி நல்லா இருக்கணும்னு கணவன் நினைக்கலாம். தன்னுடைய குழந்தைக்காக அந்த தாயும் தகப்பனும் எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க. தான் பெற்ற குழந்தை, தன்னோட உதிரத்திலிருந்து உதித்த அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு நம்ம நித்தமும் அவங்க கஷ்டப்பட்டால் கூட அவங்க கஷ்டப்பட்டும் நம்ம வளர்த்து நம்ம ஆளாக்கி இருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய தாய் தகப்பன் இல்லையா? ஆக இவர்களுக்கு அடுத்தபடியாக நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது குரு. நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி குரு. இவர்கள் 3 பேரையும் தவிர்த்து இதற்கு அடுத்தபடியாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த நண்பர்களில் யார் நமக்கு நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் இருக்கார். அந்த நண்பரை இன்னைக்கு நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நண்பனை காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்கலாம். நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் அந்த நண்பனை. இவன் தான் அந்த நண்பன். புத்தகம் மிகச்சிறந்த நண்பன். நம்ம சுற்றி நடமாடிட்டுருக்க மனிதர்களிடத்தில் இருந்து நம்முடைய நண்பனை, நம்ம நல்ல நண்பனை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த மாதிரி நல்ல புத்தகங்களையும் தேர்ந்தெடுப்பது அவசியமாக இருக்குது. நல்ல புத்தகம், நல்ல நண்பன், சிறந்த வழிகாட்டி, வாழ்க்கைக்கு நல்ல சிறந்த வழிகாட்டி அப்படின்னா அடுத்ததாக இந்த புத்தகத்தை தான் சொல்லலாம். அதுலேயும் புத்தகம் இருக்குது, நிறைய கதை புத்தகங்கள்லாம் இருக்குது. வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லக்கூடிய புத்தகங்களும் இருக்குது. நம்முடைய திருக்குறளை எடுத்துக்கோங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா காலகட்டத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து அளந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லிட்டு போயிருக்கா. அதனால தான் இது உலக பொதுமறையாக இந்த திருக்குறளை வச்சுருக்காங்க. அதில் இல்லாத கருத்துக்களே கிடையாது. அதுக்காக திருக்குறள் மட்டும்தான் படிக்கணும்னு நான் சொல்ல வரல. அதுபோல் பல புத்தகங்கள், நல்வழி காட்டக்கூடிய புத்தகங்களும் இந்த பூமியில் இருக்குது, நிறைய இருக்குது. அதை தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ சென்னையில் புத்தக கண்காட்சி நடந்துகிட்ருக்கு.
நான் அந்த கண்காட்சிக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்த புத்தகங்கள்லாம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பிடிச்ச புத்தகங்கள், நல்வழி காட்டக்கூடிய புத்தகங்கள் சில வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இதில் முதல்ல பழமொழி 400. இது எல்லாமே நான் தமிழ் இளங்கலையியல் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சப்ஜெக்டாக வந்த புத்தகங்கள் தான், பாடப்பகுதி தான் இதெல்லாம். அதாவது இதிலேருந்து ஒரு 10 பாட்டு இல்லை 4 பாட்டு அந்த மாதிரி வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த புத்தகம் முழுமையும் வாங்கி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இந்த புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்குரிய தத்துவங்களை சொல்லக்கூடியது தான். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி இந்த பழமொழி 400லேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகத்தை எவ்வளோ பெரிய புத்தகம் பாருங்கள். இது நான் ஏதாவது ஒரு பகுதி ஓப்பன் பண்ணும்பொழுது எந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பெரும்பான்மை மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுவது நல்லது. எப்படி நமக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? மனம் கொண்ட கண்ணும் மறுவில செய்யார், கணங்கொண்டு உரைத்தவை காக்கவே வேண்டும், சனங்கள் உவப்பன செய்யாவும் செய்க இனங்கள் வேற்றினாரில். பாடல் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? தமது மனம் விரும்பியது அப்படின்னால இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னா பெரியோர் அதனை செய்ய மாட்டார். எவ்வளோ அற்புதமான கருத்து இல்லை? இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும். யாரையும் ஆராயாமல் நட்பு கொள்ளக்கூடாது. இங்கே வருது பாருங்க, அடுத்தது யாரையும் ஆராயாமல் நட்பு கொள்ளக்கூடாது. இதை யார் சொல்லி தருவா நமக்கு? புத்தகத்தை விட யார் சொல்லி தருவா? நம்ம ஆசிரியர் சொல்லி கொடுத்தா நமக்கு வகுப்பில் தூங்கிடுறோம்ல. கிளாஸ் நடத்தும் பொழுது, தமிழ் கிளாஸ் நடத்தும் போது எத்தனை பேர் தூங்கியிருக்கீங்க? இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை யார் சொல்லி கொடுப்பா நமக்கு? புத்தகம் ஒரு சிறந்த நண்பன், சிறந்த வழிகாட்டி. யாரையும் ஆராயாமல் நட்பு கொள்ளக்கூடாது. நல்ல கவனமாக நினைவில் நம்ம வச்சுக்க வேண்டியது. நல்லா பேசுவாங்க, தேனொழுக நெய்யொழுக பேசுவாங்க, ஆஹா ஓஹோன்னுவாங்க. உள்ளே போய் அவங்க மனசுக்குள்ளே புகுந்து பார்த்தா தான் தெரியும். வாய் பேசும், மனசு ஒன்று நினைக்குது. அப்பேற்பட்டவர்களுடைய நட்பு அப்படின்றது நம்ம எந்த தொலைவில் வச்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி நமக்கு வழிகாட்டக்கூடியதான் புத்தகங்கள். பழமொழி 400 என்னென்னலாம் புத்தகம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இத்தனை புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நலம் காக்கும் தமிழர் வழிபாடு. இது தமிழர்களுடைய வழிபாடு குறித்து படிக்கணும் அப்படின்றதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன். யாப்பெருங்கலக்காரிகை, இது ஒரு இலக்கண நூல். செய்யுளை ஏற்றுவதற்கு இலக்கண விதிமுறைகள் இருக்கணும். அதற்கான விதிமுறைகள்லாம் என்ன அப்படின்றத குறிக்கக்கூடியதான் இலக்கண விதிமுறைகளை சொல்லக்கூடியது யாப்பெருங்கலக்காரிகை, யாப்பு. இந்த ஒரு நூல் வாங்கியிருக்கோம். அடுத்ததான் மனோசக்தி அப்படின்ற புத்தகம். நம்முடைய மனதனுடைய பலத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அதை படிக்கிறதுக்காக தான் இந்த புக் வாங்கியிருக்கேன். அடுத்தது சிவமயம் கண்ட சித்தர்கள். தெரியுதா? சிவமயம் கண்ட சித்தர்கள், ஆசார கோவை. இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வழிகாட்டி இந்த புத்தகம் ஆசார கோவை. இதிலிருந்து ஒரு பகுதி பார்க்கலாமா, என்ன வருதுன்னு சொல்லி நமக்கு படிக்கிறதுக்கு? குற்றங்கள். பிறர்மனை கள் களவு சூது கொலையொடு அரண் அறிந்தார் இவ்வைந்தும் நோக்கார் திறனிலர் என்று எள்ளப்படுவதும் அன்றி நிறையத்து செல்வொழி உய்த்து. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பிறருடைய மனைவியை விரும்புதல், சூது ஆடுதல், களவு செய்தல், மது அருந்துதல், கொலை செய்தல் ஆகிய இந்த 5 குற்றங்களையும் செய்யக்கூடியவர்களிடத்தில்
அறம் அறிந்தவர்கள், இதுதான் அறம், இதுதான் நல்வழி அப்படின்னு அறிந்தவர்கள் இந்த குற்றங்களை எல்லாம் செய்யக்கூடிய நபரோடு பேச மாட்டார், கலந்து உரையாட மாட்டார். எவ்வளோ அற்புதமான கருத்து இல்லை? யார் நமக்கு இதெல்லாம் சொல்லி தருவா? அந்த குற்றங்கள் தீயவை என்று எண்ணப்படுவது மட்டுமன்றி நரகத்திற்கு செல்லுதற்குரிய வழியில் கொண்டு போய் விடுதலால் அவற்றை பார்க்க கூட மாட்டார். எல்லாம் குற்றங்கள் அப்படின்னு தெரியறதுனாலேயே இந்த அறம் விரும்புபவர்கள் அந்த குற்றங்கள் நடக்கக்கூடியதை பார்க்க கூட மாட்டார்களாம். எவ்வளோ அற்புதமான கருத்து இல்லை? இப்போ வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள், இப்போ நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ரிலேட்டடாக கூட அப்போவே எழுதி வச்சுருக்குறாங்க. ஒன்று நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். முக்கியமாக நம்ம இதெல்லாம் உங்களுக்கு இந்த செய்யுள் நமக்கு புரியல அப்படின்னா அதுக்கு கீழவே பொருள் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை கூட பார்த்து நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து சும்மா இது தமிழ் எளிய தமிழ் மருத்துவம், இது ஒரு புத்தகம். நடராஜர் பத்து, ரொம்ப நாளாக ஆசை இது வாங்கணும் இந்த புத்தகம்னு சொல்லிட்டு. நடராஜர் பத்து ரொம்ப நல்லாயிருக்கும். நடராஜர் பத்து ஒவ்வொரு பாடலும் படிக்க படிக்க நம்ம கண்ணில் தண்ணியே வரும். அந்த அளவுக்கு இதுதான் வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, எதுக்காக பிறந்தோம், அவ்வளோ அழகாக சொல்லக்கூடிய விஷயம் நடராஜர் பத்து. நல்லாயிருக்கும். நன்னெறி, இதுவும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தமிழ் புத்தகம்தான். இதில் எனக்கு அந்த இளங்கலையில் வெறும் ஒரு 10 பாடல் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இருங்க, அந்த புக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது பார்க்குறீங்களா? அது உள்ள பேஜஸ் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த புத்தகம் மறுபடி வாங்கணும்னு சொல்லி. அதனால் இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். இதுவும் வாழ்க்கைக்கு தேவையான, இந்த உலகத்துக்கு தேவையான நீதிகளை சொல்லக்கூடிய நூல் தான். இதில் இருக்கக்கூடிய செய்யுள் நமக்கு புரியலை அப்படின்னா கூட இதற்கு உரை எழுதியிருக்காங்க, இதுக்கு என்ன பொருள் அப்படின்றது எழுதியிருக்காங்க. அதை படிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு விளையாடும் பொழுதே அழகாக அதை நம்ம சொல்லித்தரலாம், சொல்லி கொடுக்கலாம்னா இது படி இது படி இது படி அப்படி கிடையாது. இதனுடைய பொதுவான அந்த சாரத்தை மட்டும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்படி சொல்லும் பொழுதே அந்த குழந்தைங்களோட மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் பதியும். இப்படி தான் மாற்றம் அப்படின்றது வரும். அதே மாதிரி தினம் ஒரு திருப்புகழ். திருப்புகழ் ரொம்ப பெரிய புத்தகம். அது சும்மா அதனுடைய சாராம்சமாக முக்கியமான ஒரு பாடல்களை மட்டும் எடுத்து கொடுத்த மாதிரி ஒரு சின்ன புத்தகம், ஒரு சின்ன கையேடு தான் இது. இது திருநீற்று பதிகம். இந்த திருநீற்று பதிகம் படிக்கிறதுல அவ்வளோ அற்புதமான பலன்கள் இருக்குது. எல்லாமே நம்முடைய இந்த ஆன்மீக சேனலில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இது ஓஷோவுடைய புத்தகம், விழிப்புணர்வு. இது என்னோட கணவர் அவர் படிக்கிறதுக்காக வாங்கின புத்தகம். இது ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப், த மாஸ்டர் கீ. த ரிச்சஸ்ட் மேன். இது எல்லாம் இந்த 4 புத்தகமும் என்னுடைய கணவர் வாங்கியிருக்கார். அவர் படிக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கார். எங்கள் வீட்டில் நிறைய இந்த சாமானுங்களாம், இந்த பாத்திரம் பண்டம்லாம் நிறைய இருக்கிறதுக்கு பதில் மேலே லாஃப்டில் நிறைய பாக்ஸாக இந்த மாதிரி புத்தகங்கள் தான் நிறைய இருக்குது. என்ன அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். படிக்கிறதுக்கு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, எல்லாம் ஃபோனில் வச்சு இப்படி பசங்க தள்ளிகிட்டே இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மாறணுன்னா இதை நம்ம இப்படி தள்ளணும். தினமும் ஒரு 10 நிமிஷம் இப்படி தள்ளினா போதும். இப்படி தள்ளுறதெல்லாம் குறைஞ்சிடும். சரிங்களா? புத்தகத்தை விட சிறந்த நண்பன் இல்லை. இது எல்லாமே இந்த சென்னையில் இப்போ நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியிலேருந்து நான் வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் நான் கடந்த ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து என்னால் போக முடியல, பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ இந்த முறை தான் நிறைய புக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். படிக்கிறதுக்கு இந்த வீடியோ சேனலில் வீடியோ போகிற நேரம் போக மிச்ச நேரம்
கொஞ்சம் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம் வந்து இந்த மனோசக்தி. இதை மறுபடியும் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏற்கனவே இது சம்மந்தமாக நான் படிச்சிருக்கேன். என்னோடய லைஃப்பில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை இது போல் வேறு ஒரு புத்தகம் தான், அது ஆழ்மனத்தை குறித்த ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன நடந்துச்சு அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு சில புத்தகங்கள், சின்ன சின்ன புத்தகங்கள் கூட நம்ம வாங்கி நம்முடைய லைஃப்பில் வந்து அதை பின்பற்றலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த நன்னெறி ஆகட்டும், ஆசாரக்கோவையாகட்டும், இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித்தரக்கூடிய புத்தகங்கள். இப்போ சொல்லுங்கள், நான் எல்லா நண்பனையும் விலை கொடுத்து தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த முறை இவ்வளோ புத்தகம் பர்ச்சேஸ் பண்ணதில். கண்டிப்பாக தினமும் நான் கொஞ்சம் நேரமாவது இதை படிக்கணும். கண்டிப்பாக தினமும் கொஞ்சம் நேரமாவது நான் படிப்பேன். நான் படிக்கக்கூடிய விஷயங்களை உங்களோட கண்டிப்பாக இனிமேல் இந்த சேனலில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி தள்ளுறது, இப்படி நம்ம ஃபோனை தள்ளிகிட்டே இருக்கிறது மாறணும்னா இப்படி தள்ளணும். இதை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சொல்ல நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் நண்பனுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.